இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன வேலை வச்சிருப்பீங்க? அப்படியே ஜாலியா மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரதானே. அந்த மாதிரி வேலையெல்லாம் எங்களுக்கு கொடுங்க, நாங்க செய்யறோம். அவளை வந்து வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ண சொல்லுங்க. சரி சொல்றேன். வா பார்வதி. நீ வா ஜானகி. பார்வதி, ரொம்பவே நல்ல வேலை பார்த்த. அண்ணி, உங்க மாமியார் உங்களை எப்படிலாம் வேலை வாங்குவாங்க, அதே மாதிரி நீங்களும் அந்த மாயாவை வேலை வாங்கணும்ல. அந்த மாயாவுக்கு மாமியார் தானே நீங்க. ஆமா பார்வதி, அவளுக்கு எப்படி வேலை வாங்குறன்னு மட்டும் பாரு. வா பார்வதி. ஓ, அப்படி ஒரு பிளானா? இருங்க வச்சுக்கிறேன். மாயா, மாயா. மச்சான் வாங்க மச்சான், எந்திரிங்க. எங்கம்மா? வாங்க. மாயா, அத்தை, இங்க வா. சொல்லுங்க அத்தை. ஆடி மாசம் பிறந்துருச்சுல, வீடெல்லாம் சுத்தபத்தமா இருக்கணும். சரிங்க அத்தை. பாத்திரத்தெல்லாம் நல்லா தேய்ச்சு கழுவி வைக்கணும். சரிங்க அத்தை. அப்புறம் விளக்கு, பூஜை சாமான் எல்லாத்தையுமே நல்லா புளி போட்டு பளபளன்னு தேய்ச்சு வைக்கணும். சரிங்க அத்தை. வாங்க வாங்க. என்னமாமா? அங்க பாருங்க. துணி எல்லாத்தையும் துவைச்சு வச்சிடணும். சரிங்க அப்புறம் அத்தை. தலையணி உரையெல்லாம் எடுத்து நல்லா துவைச்சு வெயில்ல காய போட்டு கையோட மடிச்சு வச்சிடணும். சரிங்க அத்தை. எங்க பாரு, துவைக்கணும்னு சொன்ன உடனே நீ பாட்டுக்கு துவைக்கிற மிஷின் இருக்குல்ல, அதுல போட்டு எல்லாத்தையும் துவைச்சு வச்சிடாத. நல்லா சோப்பை போட்டு நல்லா தேய்னு தேய்ச்சு அடி அடின்னு அடிச்சு கையால துவைக்கணும். புரியுதா? சரிங்க அத்தை. என்ன, நான் என்ன சொன்னாலும் சரின்னு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்க? இல்ல அத்தை, நீங்க நல்ல விஷயம் தானே சொல்றீங்க. நீங்க ஏதோ முக்கியமான விஷயமா வெளியே போறீங்க போல. இல்லனா இந்த வேலையெல்லாம் நீங்க தான் பண்ணிருப்பீங்க. நீங்க போங்க அத்தை, நீங்க சொன்னதெல்லாம் நான் பண்ணி வச்சிடுறேன். பாத்தீங்களா மச்சான், என் மருமக எப்படி பேசுறான்னு? ஆனா என் பொண்டாட்டி கிட்ட உங்க பொண்டாட்டி போட்டு கொடுக்குறா. ரெண்டு பேருமா சேர்ந்து என் மருமகளை வேலை பார்க்கறாங்க. இத பாருங்க மச்சான், இதை விடக்கூடாது, விடவே கூடாது. என்ன நீ ஏன் கோவமா இருக்கீங்க? இல்ல பார்வதி, வேலை செய்யன்னு சொன்ன உடனே அவ சரின்னு சொல்லிட்டா. நீங்க வேலை சொன்னீங்க, அவ சரின்னு சொல்லிட்டா, அப்படியே டென்ஷன் ஆகுறீங்க. ஷோ, புரியாம பேசுற பார்வதி. என்கிட்ட எதிர்த்து பேசி சண்டை போட்டாதானே நான் மாமியாருங்கிற வீரப்ப அவகிட்ட காட்ட முடியும். அதிகாரத்தை காமிச்சு அவளை வேலை செஞ்சுதான் ஆகணும்னு மிரட்டி அதுக்கப்புறம் அவ வேலை செஞ்சாதானே எனக்கும் சந்தோஷமா இருக்கும். இப்படியே பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். கிளம்புங்க, நம்ம மார்க்கெட்டுக்கு போலாம். மார்க்கெட் போலாம் வாங்க.